பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு. ஆனால் டோர் இன்னும் ஓப்பன் ஆகல. டோர் ஓப்பன் ஆகலைன்னா அந்த லீடிங் அவனுக்கு இன்னும் வரல, வெயிட்டிங். அப்போ அவன் என்ன பண்றான்? கர்த்தர் எனக்கு ஒரு gift கொடுத்திருக்கிறார், அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறிப்பிட்ட வேளை வந்தது. அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், மக்கதோனியாவிலிருந்து தீமோத்தேயு வந்தபோது பவுல் ஆவியிலே glory. இதுதான் அந்த டைம். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும். எங்களை உங்களுக்கான டைம் வரும்போது அது உங்களை சும்மா இருக்க விடாது. அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்து, பவுல் எங்க பவுல் மக்கள் அங்க கொரிந்துல பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறான். பாத்தியா அவன் போன காரியம் நடக்கல? பாத்தியா? ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றான் தெரியுமா? திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படிதான் கொரிந்து சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் அல்லவா? 1000 பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா? யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது. அந்த டைம் பாத்தீங்களா? அந்த டைம் வரும், உங்களுக்கான அந்த அப்பாயிண்டட் டைம் வரும். தானியேல் எகிப்துல தானே பாபிலோன்ல இருந்தார்ல. தானியேலுக்கு தெரியும்ல கர்த்தர் எப்படி சிறையிருப்ப என்ன பண்ண போறார், மாட்ட போறார். தானியேல் சும்மாவா இருந்தாரு? இல்லையே, வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள். நான்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருந்தானா யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான். நமக்குள்ள இருக்கட்டும். திட்டங்கள் கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றும்.